இன்றைக்கும் ராமாயணத்தை இனிமேல் குடும்பத்தில் கஷ்டம் இருந்ததுன்னா சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணா போயிடும், வார்த்தை பண்ணா போயிடும், பண்ணா போயிடும் அப்படின்னா நடக்கிறதே. இது ஏதோ வாயால் சொல்லி நடக்காத இல்லை, நடந்துட்டு இருக்கே. நடக்கிறதுனால தானே இத்தனை பேர் இன்னும் பண்ணிட்டு இருக்கா. பாகவத சப்தாகம் பண்ணினா போகிறது, இனிமேல் நவாகம் பண்ணினா ராமாயண நவாகம் பண்ணா போகிறது. இந்த புராணங்கள்லாம் படித்து வெறும் கதையாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சக்தி இல்லைன்னா இன்னமும் அது கண்டினியூ ஆகுமா? ஆகாதே. ஒன்றும் இல்லை, ஒரு அந்த புஸ்தகத்தை வச்சிருந்தாலே நமக்கு பெருமை, அது நமக்கு அனுகிரகம் அப்படின்னு நினைக்கிறது தேசம்தான் இது. போய் பார்த்தா தெரியும். நார்த் இந்தியாலாம் போய் பார்த்தோம்னா யூபியில் பீகார்லாம் என்ன பண்ண வெறும் ராமாயண புஸ்தகத்தையே ஒரு பட்டில் கட்டி வீட்டில் வச்சிருக்கா. பூஜைக்கு என்னென்ன ராமர் படம் கூட வேண்டாம் வச்சுருக்கா. அப்படின்னா அதை தூக்கிட்டு போனா தலையில தூக்கிட்டு போறா. அப்படின்னா இந்த புராணம் இதிகாசம் அப்படின்னா அது வெறும் ஸ்டோரி புக்கு இல்லை, இனிமேல் வீக்லி மேகசின்ல வர கதையெல்லாம் இல்லை. அதுவே தெய்வீக சம்பத்து தான். அதுதான் அதோட சக்தி தான். அதை உலகத்துக்கு திருப்பி காமிக்கணுங்கிறதுக்காக தான் போல இருக்கு இப்படி ஒரு லீலை பெரியவா பண்ணி காமிச்சா ஒரு சேட்ஜி மூலியமா.